தவறான சிந்தை. இது கிறிஸ்துவ குடும்பம் நடக்கிறது. ரெஸ்பெக்ட் யுவர் வைஃப் இன் ஆல் மேட்டர்ஸ், ஆல் மேனர்ஸ். தொடர்ந்து நன்மைகளை குறித்து நான் பேச விரும்புகிறேன். முதலாவது குறிப்பு, a strong marriage sanctifies the home. அந்த ஆழமான வளமான அஸ்திவாரமான ஒரு உறுதியான அந்த குடும்ப வாழ்க்கை உங்களை பரிசுத்தப்படுத்தும், வீட்டை பரிசுத்தப்படுத்தும், உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும். தெரியல பாருங்கள், strong marriage will sanctified. நான் கூப்பிட்டு சொல்கிறேன். Number 1, it sanctifies. Number 2, it qualifies. Number 3, it make a witness. Number 4, a brighter generation. 4 குறிப்புகளை ஒன்றா சொல்ல முடியும். Number 1, அன்பானவர்களே, அதாவது தேவன் விரும்புகிற அந்த குடும்ப வாழ்க்கை, லவ், லாயல், ரெஸ்பெக்ட். இது 3 இருந்தால் உடைய குடும்பம் பரிசுத்தமான குடும்பமா இருக்கும். A strong marriage sanctify the home. உடைய வீட்டை பரிசுத்தமாக்கும், உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தமாக்கும், உங்களையே பரிசுத்தமாக்கும். எபேசியர் 5:21-22 அதுல சொல்லப்பட்ட வார்த்தை அப்படி செய்யும் போது வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, கர்த்தர் உங்கள் குடும்பங்களிலே வாசமாயிருப்பார். அது இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது. இன்னொரு வார்த்தை 5:29 தேவன் உங்களை போஷித்து காப்பாற்றுவார். பாருங்கள், அந்த லாயல்டி, அந்த லவ், அந்த ரெஸ்பெக்ட், அன்பு, உண்மை, மரியாதை, இது 3 இருக்கும்போது உடைய குடும்ப வாழ்க்கை, அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் God sanctifies your home. உடைய குடும்பத்திலே பரிசுத்தம் விளங்கும், நீதி விளங்கும், மகிமை விளங்கும், மாட்சிமை விளங்கும், தேவனுடைய மகத்துவங்கள் விளங்கும். வேதம் சொல்கிறது, அப்போது அதனுடைய கருப்பு என்னவென்றால் God will be the center. அவர் மையமா இருப்பார். தாங்கும் கிருபை, தப்புவிக்கும் கிருபை, சகிப்பும் தன்மை, இதெல்லாம் இருக்கும்போது, தேவன் மையமா இருக்கும்போது குடும்ப வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாகும். காலம் சென்ற சுந்தரமையா சொன்ன அவருடைய திருமணத்துக்கு அடுத்த வாரம் சபையில அவர் சொன்ன ஒரு சாட்சி. ஒரு மூத்த போதவர் அவரோடு வாழ்ந்தவர் சொன்னார். அவர் திருமணமான அடுத்த வாரத்துல சபையில சொன்னாராம், கடந்த வாரத்தை விட இந்த வாரம் என் பரிசுத்தம் கூடி இருக்கிறது. எத்தனை ஆழமான வார்த்தை! கடந்த வாரத்தை விட இந்த வாரம் என் பரிசுத்தம் கூடி இருக்கிறது. அப்படின்னா ஒரு உறுதியான குடும்ப வாழ்க்கை it sanctifies you. அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் தவறான பாதைக்கு செல்ல மாட்டார். அவளும் அந்த மனைவியும் தவறான பாதைக்கு செல்ல மாட்டார்கள். இந்த ஏன் தவறான பாதை? திருப்தி இல்லை.